ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு வெப் டெவ் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற டெர்மினாலஜிஸ் வந்து வெப் ரிலேட்டடான டொமைன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. இப்போ பிகினர்ஸ் மோஸ்ட்டாக இந்த வெப் டெவலப்மெண்ட், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதை பற்றின எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காம இருக்கலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெப் டெவலப்மெண்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற டைப்ஸ் என்ன, அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன, என்னென்ன லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்னால் என்னென்னா, ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி பில்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து இந்த 3 ப்ராசஸும் அடங்கும். ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி பில்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த க்ரியேட்டிங் அண்ட் பில்டிங் ஃபேஸில் நம்ம லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கான கோட் அடித்து அந்த வெப்சைட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறது வந்து இந்த 2 ஃபேஸில் வரும். மெயின்டைனிங் வந்து எப்படின்னா, க்ரியேட்டிங் அண்ட் பில்டிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டை லைவாக டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு ஒரு URL கிடைக்கும். அந்த வெப்சைட்டை நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் டைம்லி மேனரில் ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாவது அப்டேஷன் பண்ணணுன்னாலோ, இல்லை அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் பக் இல்லைனா ஏதாவது ஒரு டிஃபெக்ட் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணி அந்த வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 3 அடங்குனது தான் வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்லேயே வந்து 3 கோர் ஏரியாஸ் இருக்குது. இட் இஸ் டிப்பிக்கலி broken down into 3 core areas, namely front end, back end and full stack development. ஃப்ரண்ட் end அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் end இன்டர்ஃபேஸ், நார்மலாக ஒரு யூசர் பார்க்குற இன்டர்ஃபேஸ். நார்மலாக நம்ம ஒரு வெப்சைட்குள்ளே போகும்போது நமக்கு டிஸ்பிளே ஆகுதுங்க இல்லைங்களா, அந்த விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. பேக் end அப்படின்னா சில ப்ராசஸ் நடக்கும், அது வந்து யூஸரால் பார்க்க முடியாது. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஓடிபி என்டர் பண்ணுறீங்கன்னா அந்த ஓடிபி எங்கே போய் எப்படி வெரிஃபை ஆகுது அப்படின்றதுலாம் பேக் எண்டில் நடக்கும். ஸோ அது பேக் எண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் எண்டும் இந்த பேக் எண்டும் ரெண்டுமே வந்து இன்கார்பரேட், இந்த ரெண்டையுமே சேர்த்து வச்சுருக்கிறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரிஞ்சவங்கள ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, பேக் எண்ட் மட்டும் தெரிஞ்சவங்கள பேக் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே தெரிஞ்சு இது ரெண்டையுமே பண்ணக்கூடிய நபர்களை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இந்த HTML, CSS அண்ட் JavaScript இது 3மே தெரிஞ்சவங்கள ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. பேக் எண்ட் டெவலப்பருக்கு வந்து Node.js, ஜாவா இல்லைனா பைத்தான், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா இந்த 3ல் ஏதாவது 2. டேட்டாபேஸ், இந்த டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ், SQL இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜஸில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த எல்லா லாங்குவேஜஸும், இந்த எல்லா டெக்னாலஜிஸும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இதில் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2ல் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை இந்த 2மே கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்னிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபேஸ் ஆஃப் தி வெப் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர், அதோட லேஅவுட், அதோட பிஹேவியரை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து ஒரு அமேசான் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டாக இருக்கட்டும், நம்ம அது உள்ளே போகும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸுங்கெலாம் ஷோ ஆகுது இல்லையா, அந்த ஷோ ஆகக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதோடைய பேசிக் லாங்குவேஜஸ் வந்து HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இந்த HTML, CSS, JavaScriptனா என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது என்னென்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது. நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்கும், நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும், இல்லை ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், நார்மலாக ஒரு பட்டன், பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட், பேசிக்காக ஒரு இமேஜ், அப்படி அதெல்லாம் வந்து எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா HTML, இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். CSS அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹெட்டிங்காக இருக்கட்டும், அந்த பேராகிராஃபாக இருக்கட்டும், அந்த பட்டனாக இருக்கட்டும், இல்லை அந்த இமேஜாக இருக்கட்டும், அந்த இமேஜுக்கு சர்டைன் ஸ்டைல்ஸ், அதாவது அது
நார்மலாக அது டிஃபைன் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது அது நல்லா இருக்காது. அதுவே அந்த பட்டனுக்கோ இல்லை அந்த இமேஜுக்கோ நம்ம ஒரு சர்டைன் ஸ்டைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜோ இல்லை அந்த பட்டனோ வந்து விஷுவலாக நல்லாயிருக்கும். ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கிறது வந்து HTML. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுக்கறது, அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம CSS வச்சு பண்ண முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா HTML அண்ட் CSS ஆர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். இது வந்து அதோட கண்டென்ட்டை அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. நம்ம இப்போ பேராகிராஃப்னால் அது பேராகிராஃப் மட்டும் தான் கொடுக்கும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நார்மலாக நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு அந்த வெப்சைட்டுக்கு சர்டன் ஆக்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நார்மலாக யூசர் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நீ அந்த பட்டனை கிளிக் பண்ணனா இந்த ஆக்ஷனை நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போது அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுனால இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட், அது வெப்பில் பண்ணுறதுனால இது ஒரு வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டைனமிசிட்டியும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நார்மலாக வந்து இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் டார்க் தீம், லைட் தீம் இருக்குது. இப்போ ஒரு டார்க் தீம் பட்டனை கிளிக் பண்ணால் டார்க் தீமாக மாறுது அப்படின்னா அது ஒரு டைனமிசிட்டி, அந்த வெப்சைட்டோட அந்த ஸ்டாட்டிசிட்டி மாறுது. அதாவது நீங்கள் ஒரு கொடுத்தா அந்த வெப்சைட்டோட ஸ்டைலே மாறுது, ஒரு சின்ன பட்டன் உங்களுடைய யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். இது வந்து வெப்சைட்டுக்கு ஒரு டைனமிசிட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் பேக் எண்டில் ரிலேட்டடான லாங்குவேஜஸ் Node.js-ஆக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் React.js, இது ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இந்த வெப் டெக்னாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ மோஸ்ட் யூஸ்டு லாங்குவேஜ் நவடேஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், கிளையண்ட் சைடு. அது வந்து நம்ம யூசர் வந்து டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம். இப்போ பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த யூசரால் பார்க்க முடியாதது, சர்வர் சைடில் பேக் எண்டில் நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பேக் எண்ட் விஷயங்களை டிஃபைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது வந்து நம்ம பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் நடக்கும். கிளையண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சிஸ்டமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, யூஸ் பண்ணுற நீங்கள் தான் கிளையண்ட். சர்வர் அப்படின்றது வந்து பேக் எண்டில் இருக்கும். அந்த சர்வரில் வந்து அந்த வெப்சைட் இருக்கும். அந்த சர்வரில் சில ப்ரோக்ராமிங் பண்ணுறது வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக சில விஷயங்கள் வந்து நடக்கணும், சில ப்ராசஸ் நடக்கணும், அது வந்து யூசருக்கு தெரியக்கூடாது, சில விஷயங்கள் சேஃப்டியாக நடக்கணும் அப்படின்றதுக்கு வந்து சர்வர் சைடில் வந்து சில ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுவாங்க. அப்படி ரன் பண்ணக்கூடிய அந்த டெர்மினாலஜிக்கு பேர் தான் பேக் எண்ட் டெவலப்மெண்ட். இந்த சர்வர் சைட் ரன் பண்ணுறதுக்கு சர்டன் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி லாங்குவேஜஸ்னால் Node.js, Java, Python எக்ஸெட்ரா. ஸோ மோஸ்ட் வைடாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா Node.js, Java அண்ட் Python. ஸோ பேக் எண்ட் லாங்குவேஜஸ் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் லுக் நம்ம பார்க்கலாம். பேக் எண்ட் லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா Node.js-ஓட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த Node.js அப்படின்றது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் எக்ஸ்பிரஸ். இப்போ நார்மலாக நம்ம வெப்சைட் பில்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம வெப் வந்து டைரெக்டாக கோட் அடிக்கிறதுக்கும் வெப்சைட் பில்டர்ஸில் கோட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ Node.js வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து Node.js வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் யூஸ் ஆகுது. அதேமாதிரி ஜாவாவுக்கு பார்த்திங்கன்னா Spring அண்ட் Hibernate, பைத்தானுக்கு பார்த்திங்கன்னா Django, ரூபிக்கு பார்த்திங்கன்னா Ruby on Rails, C#க்கு பார்த்திங்கன்னா .NET. ஸோ இந்த Node.js நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் சேர்த்து படிச்சிங்கன்னா Node.js-ஐ நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாவாக்கு வந்து இது, பைத்தானுக்கு Django, ரூபிக்கு Ruby on Rails, C#க்கு .NET. ஸோ பேக்கெண்டில் வந்து உங்களுக்கு இதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான பேக்கெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் பார்த்தாச்சு. பேக் எண்ட்லேயே இன்னொரு பார்ட் இருக்குது, அது டேட்டாபேஸ். நார்மலாக வந்து யூசர் என்டர் பண்ணக்கூடிய டேட்டா, அவங்களோட நேமாக இருக்கட்டும், அவங்களோட இமெயில் ஐடியாக இருக்கட்டும், அவங்களோட பாஸ்வேர்டாக இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போது அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் டேட்டா டிப்பிக்கலி ஸ்டோர் எலக்ட்ரானிக்கலி இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு சர்வரில் நம்ம இந்த பேக் எண்ட் லாங்குவேஜஸ் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பேக் எண்ட் லாங்குவேஜஸ் வந்து டேட்டா எல்லாமே எந்த ப்ராசஸுமே ரன் ஆகாது இல்லைங்களா. அப்போது அந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நார்மலாக ஒரு சினாரியோ வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு வெப்சைட்டோட ஒரு லாகின் பேஜ் இருக்குது, நீங்கள் யூசர்.
அந்த வெப்சைட்டில் வந்து அந்த லாகின் பேஜ் ஷோ ஆகுது இல்லைங்களா, அந்த நேம், உங்களுடைய என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோ ஆகுதுல, அது வந்து ஃப்ரண்ட் எண்டு. நீங்கள் அந்த இமெயில் ஐடி போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்டை போட்டுட்டு லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேட்டா வந்து பேக்கெண்டுக்கு போய் பேக்கெண்டில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து உங்கள் டேட்டாவை வந்து டிபிஎம்எஸில் இருக்கிற உங்களோட ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து இந்த பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாகின்க்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கும். அப்படி பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா லாகின் ஃபெயில்டு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் காட்டும். பெர்மிஷன் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் ஆகி உங்களுடைய டேஷ்போர்ட், நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஹோம் பேஜோ இல்லை அதோட டேஷ்போர்ட் பேஜோ வரும். ஸோ நம்ம என்டர் பண்ணக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த விஷயந்தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. பேக்கெண்டில் நடக்கக்கூடிய இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 3மே தெரிஞ்சு இந்த 3ல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸுமே கற்றுக்கிட்டு அதில் டெவலப் பண்ணுறவங்கள நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதுக்கு மோர் டிமாண்டும் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜிஸ்லேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 டைப் இருக்குது. மெர்ன் ஸ்டாக், மீன் ஸ்டாக், டிஜாங்கோ ஸ்டாக் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டாக். ஸோ இந்த மெர்ன் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் ஆகணும் அப்படின்னா MongoDB தெரிஞ்சிருக்கணும். MongoDBன்றது வந்து ஒரு டேட்டாபேஸ். Express.js, Node.js உடைய ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன். ரியாக்ட் வந்து HTML, CSS, JavaScript மாதிரி ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், JavaScriptோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த HTML, CSS, JavaScript இந்த 3மே நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு போயிடலாம் ரியாக்ட் யூஸ் பண்ணி. மீன் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா MongoDB, Express.js, Angular அண்ட் Node.js. Node.jsோட ஃப்ரேம் ஒர்க் தான் Express.js. MongoDB வந்து டேட்டாபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்ட் மாதிரியே தான் ஆங்குலாரும். பட் ரியாக்ட்டுக்கும் ஆங்குலாருக்கும் சர்டைன் டிஃப்ரென்சஸ் இருக்கும். உங்களோட மோட்டிவ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்டோ இல்லை ஆங்குலாரோ நீங்கள் எடுத்து படிக்கலாம். டிஜாங்கோ ஸ்டாக் அப்படின்னா நான் பேக்கெண்டில் வந்து பைத்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம டிஜாங்கோ யூஸ் பண்ணிக்கலாம். டிஜாங்கோன்றது வந்து பைத்தானை இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாபேஸ்லேருந்து அந்த எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுறதுக்கு டிஜாங்கோ யூஸ் ஆகுது. இதுக்கு நம்ம டேட்டாபேஸ் வந்து MySQL யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா PostgreSQL யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டாக், இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டாக்கில் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தெரியும், நான் வந்து பேக்கெண்டில் ஜாவா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட் எடுக்கலாம். ஸ்ப்ரிங் பூட் அதே தான், ஜாவாக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாவா வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த பேக்கெண்ட் லாங்குவேஜ் வந்து நான் ஜாவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் அது ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேட்டாபேஸ்க்கு வந்து MySQL இல்லைனா PostgreSQL யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ். அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பேக் எண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, அந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றினும் ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.